அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 1 அதுக்குண்டான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு பருவம் 1 இன்பத்தமிழ். ஃபஸ்ட்டு நாம் நூல்வெளி பார்த்துடலாம் வாங்க. நூல்வெளியில் பார்த்தீங்கன்னா, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியார் பாரதியாரோட கவிதைகள், அதாவது பாரதியார் அவருடைய கவிதைகள் மீது பற்றின் கொண்ட காரணமாக தான் பாரதிதாசன் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இப்போ அவருடைய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் நமக்கு நிறைய குழப்பம் வரும். இது பாரதிதாசனா, இது பாரதிதாசன் எழுதிய நூலா, பாரதியார் எழுதிய நூலான்னு நிறைய குழப்பம் வரும். எல்லாருக்குமே இந்த குழப்பம் வரும் கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோன்னா, பாரதிதாசனுக்கு இந்த கடைசியாக இருக்கிற சன், இதுதான் நம்மளுடைய ஷார்ட்கட். இப்போ சன்னுனா இப்போ எல்லாருக்கும் மகன் இருப்பாங்க, அப்படி இல்லைனா நாம ஒருத்தவங்களுக்கு மகனாக இருப்போம். ஸோ அதனால் அந்த சன்னுன்றது தான் இப்போ நமக்கு ஷார்ட்கட். இதை வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு சன்னு இருந்தாங்கன்னா, நம்மளுடைய சன் என்ன பண்ணணும் நம்ம ஆசைப்படுவோம்? நல்லா கல்வி கற்க வேண்டும் எப்படின்னு நினைப்போம். நல்லா நம்மளுடைய சன் நல்லா கல்வி, அதாவது நல்லா படிக்கணும் அப்படின்றது நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே மறுமணம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை நாம் திருமணம் அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். திருமணம், நம்மளுடைய சன்னுக்கு என்ன பண்ணலாம்? நல்லா திருமணம் பண்ணி வைக்கணும். எப்படிங்க? நம்மளுடைய சன்னுக்கு திருமணம் நல்லா செஞ்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய சன்னு நல்லா பொது உடைமையில் நல்லா ஈடுபடணும் அப்படின்னு ஒரு சிலர் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? பொது உடைமையில் நல்லா ஈடுபடணும். அதே மாதிரி பகுத்தறிவு, நம்மளுடைய சன் நல்லா பகுத்தறிவோடு இருக்கணும். எல்லாரும் ஆசைப்படுறது தானே, நம்மளுடைய சன் எப்படி இருக்கணும்? எல்லாம் பகுத்தறிவோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா, புரட்சிக்கவி பாவேந்தர். புரட்சிக்கவி பாவேந்தர். பாரதிதாசனின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இதை ஷார்ட்கட் இது போட வேண்டியது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். அதே மாதிரி இந்த பாரதியார் எழுதிய பாடல் வரும் இல்லைங்களா, பாரதிதாசன் எழுதிய பாடல் வரும் இல்லைங்களா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற பாடல் வரி வரும் இல்லைங்களா. இதை நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் சன்னு, கடைசியாக இருக்கிற சன்னு தாங்க நமக்கு பாயிண்ட்டு. இப்போ தமிழில் நம்மளுடைய சன் எப்படி பேர் எடுக்கணும்னு நினைப்போம்? நல்ல தேன் போன்ற பேர். எப்படிங்க? இப்போ எல்லாருமே அவங்களுடைய பையன் நல்ல பேர் எடுக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. யாரும் கெட்ட பேர் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லைங்களா? நல்ல பேர் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய சன்னு அமுது மாதிரி பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உயிருக்கு நேர் வருது இல்லைங்களா லாஸ்ட்டில். நம்மளுடைய சன்னு யாருக்கு நேர்? நம்மளுடைய உயிருக்கு நேர் தானே. இப்போ நம்மளுடைய சன்னு தான் நம்மளுடைய குலம், அதனால நம்மளுடைய சன்னு தான் நம்மளுடைய உயிருக்கு நேர். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.